அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் உழவர் திருநாளாம் பொங்கல் திருநாளாம் பொங்கல் தின நல் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், எத்தனை திருவிழாக்கள் இருந்தாலும், எத்தனை கொண்டாட்டங்கள் இருந்தாலும், எத்தனை சிறப்பான நாட்கள் இருந்தாலும், இந்த பொங்கல் வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி வருது இல்ல. ஒரு விதவிதமான விளையாட்டுகள், விதவிதமான வீர விளையாட்டுகள், வீட்டெல்லாம் சுத்தப்படுத்துவோம், வீட்டெல்லாம் வெள்ளை அடிப்போம். இந்த பொங்கல் வந்தாலே இந்த நாளே ரொம்ப ஒரு இனிப்பான ஒரு நாளாக மாறிடுது இல்ல. ஏன் தெரியுமா? எல்லாரும் கொண்டாடக்கூடிய பண்டிகை, உலகத்துக்கெல்லாம் பொதுவாக இருக்கக்கூடிய பண்டிகை எதுனா இந்த பொங்கல் பண்டிகை மட்டும்தான். இப்ப இந்துக்களுக்கு தீபாவளி போன்று நிறைய பண்டிகைகள் இருக்கு இல்லையா? இந்துக்களுக்கு என்று தனியான பண்டிகைகள் இருக்கு. கிறிஸ்துவர்களுக்கு என்று கிறிஸ்துமஸ், இந்த மாதிரியான கிறிஸ்துவர்களுக்கான பண்டிகைகள் தனியான பண்டிகைகள் இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான், இப்படியான பண்டிகைகள் இருக்கு. புத்தருக்கு இது மாதிரியான ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு வகையான பண்டிகைகள், தனித்தனியான பண்டிகைகள் இருக்கு. அதற்கான வழிமுறைகள் இருக்கு. இந்த பண்டிகைகளை இப்படித்தான் கொண்டாட வேண்டும்ன்ற ஒரு வழிமுறைகள் வகுத்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மதத்தினருமே ஒவ்வொரு வழிமுறைகளும் அதற்காக கொண்டாடப்படுறது. இப்படிலாம் இதை கொண்டாடணும்பா, இதை இந்த காரணத்துக்காக கொண்டாடுறோம்ப்பா, இதை இந்த விஷயத்துக்காக கொண்டாடுறோம்ப்பான்னு அதுக்கு ஒரு வரலாறு வச்சிருப்பாங்க, அதுக்கு ஒரு கதை இருக்கும். ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகைனா அது இந்த பொங்கல் பண்டிகை மட்டும்தான். ஏன்? எல்லாருக்கும் பொதுவானவர் யாருப்பான்னா சூரியன். எல்லாருக்கும் பொதுவானவர் சூரியன். அப்படி சூரிய பகவானை, இந்த உலகத்துக்கெல்லாம் முதல் கடவுளாக இருந்த சூரிய தேவரை வணங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் இந்த தமிழர் திருநாள்னு சொல்லலாம். சூரியன் தான்ப்பா கடவுள், இயற்கை தான்ப்பா முதல்ல கடவுள்னு சூரியனை நம்ம வணங்க ஆரம்பிச்சோம். அறிவியல் என்ன தெரியுமா கத்துக் கொடுக்குது? இந்த உலகம் தோன்றதுக்கு காரணமே சூரியன் தான் அறிவியல் சொல்லுது. எப்படி? சூரியன்ல இருந்து ஒரு ஒளி சிதறல் ஏற்பட்டு, சூரியன்ல இருந்து அப்படியே அந்த எல்லாம் வெடிச்சு செதறி பிக் பேங் தியரி அப்படின்றாங்க. ஒரு பெரிய வான்வெளி வெடிப்பு ஏற்பட்டு அதிலிருந்து சின்ன துகள்களாக மாறி 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 அந்த துகள்கள்ல ஒரு துகளாக அது குளிர்ந்து நம்ம பூமியாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப சூரியன்ல இருந்து இந்த பூமி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதனாலதான் இங்க மனித உயிர்கள் இங்க ஜீவிக்க முடிகிறதுன்னு. அப்ப அறிவியல் என்ன தெரியுமா கத்துக் கொடுக்குது? பிக் பேங் தியரின்றது மூலமா சூரியன் தான் நம் தாய் அப்படின்னு அறிவியல் கத்துக் கொடுக்குது. சமஸ்கிருதத்துல பூர்பவ சுவக தத்ச விதிர் வரேண்யம் வர்கோ தேவஸ்ஸ தீமகி தியோ யோனக பிரஜோதயாத்னு காயத்ரி மந்திரமாக 3 வேளையும் சூரியனை தொழக்கூடிய சந்தியா வந்தன முறை என்று 3 வேளையும் சூரியனையே முதல் கடவுளாக தொழ வேண்டும் என்று சமஸ்கிருதம் கத்துக் கொடுக்கிறது. தமிழ் என்ன தெரியுமா கத்துக் கொடுத்தது? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு தமிழ் கத்துக் கொடுக்குது. அது என்ன சார் ஆதி பகவன்? எல்லாரும் ஆதி பகவான் கடவுள்ட்டாங்க. இல்ல, ஆதி பகவன். பகவன்னா பகுக்கிறவர் அர்த்தம். இரவையும் பகலையும் பகுப்பவர் பகவன். இந்த உலகம் தோன்றுவதற்கு பகவன் எப்படி காரணமோ, இந்த உலகம் உயிர்த்து இருப்பதற்கு, இந்த உலகம் உயிரோடு இருப்பதற்கு யாருப்பா காரணம்னா சூரிய பகவான் தான் இந்த உலகம் உயிர்த்திருப்பதற்கு காரணம். அப்படி சூரியனில் இருந்துதான் இந்த உலகம் தோன்றிற்று. அது போல இந்த தமிழ் எங்கிருந்துப்பா தோன்றுச்சுன்னா உயிரின் ஓசை, உயிரினுடைய ஓசை. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஓசை இருக்கும். இப்ப பசு மானு கத்தும், மனிதன் ஏதாவது ஒரு அடிப்பட்டா அப்படின்னு கத்துறோம்ல, ஒரு ஆச்சரியப்பட்டா அப்படின்னு சொல்றோம்ல. அப்படி மனிதனினுடைய உயிரின் ஓசை எதுப்பா அப்படின்னா மனித உயிரின் ஓசை ஆ, அகரம். எப்படி சூரியனிலிருந்து இந்த பூமி தோன்றியதோ அப்படி மனித உயிரின் ஓசையான அகரத்தில் இருந்துதான் தமிழ் மொழி தொடங்கியதுன்னு வள்ளுவ பெருந்தகை இந்த திருக்குறளை அவ்வளவு அழகா எழுதியிருப்பார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்படி அறிவியலாக இருக்கட்டும், சமஸ்கிருதமாக இருக்கட்டும், நம்ம தமிழாக இருக்கட்டும், முதல்ல யாரப்பா வணங்கணும்னா சூரிய பகவானை தான் வணங்கி நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்கணும்ன்றாங்க. சார், இன்னைக்கு மருத்துவர்களே என்ன சொல்றாங்கன்னா காலையில எழுந்த உடனேயுமே அப்படி நடந்து அந்த சூரிய ஒளியில ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் காலை நேரம் சூரியன் நடந்தா உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகள் தீருதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இப்ப அதனாலதான் நம்ம இங்க பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம்ல, இப்படி வடக்குல இதை ஒரு பண்டிகையா கொண்டாடுறாங்க. கேரளால
இத மகர ஜோதி பண்டிகை அப்படின்னு கொண்டாடுறாங்க. அது என்ன சார் மகர ஜோதி? இப்ப நம்ம ஊர்ல சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி இப்படி தமிழ் மாதங்கள் சொல்றோம்ல, கேரளால என்ன சொல்லுவாங்கன்னா மேச மாசம், ரிஷப மாசம்னு இந்த ராசிகளை கொண்டு அந்த மாதத்திற்கு பெயர் வைக்கிறாங்க. அப்படி நமக்கு வரக்கூடிய தை மாதம்ன்றது கேரளால மகர மாதம். இந்த மகர மாதத்துல முதலாவதாக தோன்றக்கூடிய ஜோதி, ஜோதினா நெருப்புன்னு அர்த்தம். அப்படி இந்த மகர மாதத்தில் தோன்றக்கூடிய ஜோதியை வழிபடக்கூடிய வழிபாட்டுக்கு பேர் தான் மகர ஜோதி வழிபாடு. எப்படி நம்ம தை திருநாள்ல பொங்கல்ல சூரிய பகவானை வணங்குறோமோ அப்படி கேரளால மகர ஜோதி அப்படின்னு வணங்குறாங்க. மகர சங்கரார்த்தி அப்படின்னு சங்கரார்த்தின்னு வணங்குறாங்க. இப்படி எல்லாருமா வணங்கக்கூடிய ஒரு பெரிய பண்டிகை எதுனா, ஒரு பெரிய தெய்வமாக எல்லாரும் கும்பிடக்கூடிய பெரிய தெய்வம் என்னன்னா சூரிய பகவானை வழிபடக்கூடிய இந்த தை திருநாள் பண்டிகை. ஏன்பா சூரியனை வணங்கணும்னாங்க, இந்த சூரியன் கிட்ட இருந்து நம்ம என்னப்பா கத்துக்கலாம்னாங்க. சார் சூரியன் எப்பயுமே தனிச்சிருப்பார், கரெக்டா தனிச்சிருப்பார். தன்னை சுத்தி 9 வட்டம் வச்சுப்பார். 9 வட்டம். யார் யார எந்தெந்த வட்டத்துல வைக்கணும்னு சூரியனுக்கு கரெக்டா தெரியும். மெர்க்குரிய முதல் வட்டத்துல வச்சிருப்பார், வீனஸ 2வது வட்டம், ஜூபிட்டர், மாஸ் இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வட்டத்துல வச்சிருப்பார். தனக்கு பிடிக்கலன்னா கூட மனிதர்கள் சிலரை கடைசி வட்டத்துல வச்சு அவங்களுடைய உறவுகளை பேணணுமே தவிர மொத்தமா அனுப்பிடக்கூடாதுப்பான்னு காட்டுற வகையில புளூட்டோவை கடைசி வட்டத்துல வச்சிருப்பார். என்ன தெரியுமா சூரியன் நம்ம கத்து கொடுக்கிறாரு? ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுற்றி 9 வட்டங்களை வச்சுக்கணும். 9 வட்டங்களை வச்சுக்கணும். வச்சு யார முதல் வட்டத்துல வைக்கணும்? நம்மளுடைய நெருப்பை தாங்கும் அளவிற்கு, நம்மளுடைய சூட்டை தாங்கும் அளவிற்கு, நம்மளுடைய கோபதாபங்களை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு, நம்மளுடைய கஷ்டங்களை, நம்ம இருக்கிறதுனால வரக்கூடிய சில அசௌகரியங்களை கூட தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருப்பவர்களை முதல் வட்டத்துல வச்சுக்கணும். அதே போல 2வது வட்டத்துல யாரை வச்சுக்கணும், 3வது வட்டத்துல யாரை வச்சுக்கணும், இப்படி 9வது வட்டத்துல யாரை வைக்கணும்ன்றத ஒரு மனிதன் தெரிந்து கொண்டால் அவன் சூரியனாக ஒளிர முடியும்ன்றத சூரிய பகவான் நம்ம காத்துட்டு வர்றாரு. 1. 2வது என்ன பண்ணா, காலையில நீங்க வரணும்னு யாரும் சூரியனுக்கு சொல்றது கிடையாது சார். 6 மணிக்கெல்லாம் நீங்க வந்துடணும், வந்து கையெழுத்து போட்டுறணும், ஐடி கார்டை ஸ்வைப் பண்ணணும், தம் இம்ப்ரெஷன் வைக்கணும், இப்படிலாம் யாரும் சூரியனுக்கு சொல்றதே கிடையாது. கரெக்டா? 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவோம்லாம் யாரும் சொல்றதே கிடையாது. கரெக்டா அந்த 5 மணி 5:30 மணி ஆயிடுச்சுன்னா சூரியனுடைய முதல் கதிர் அப்படி வந்துடும். என்ன பார்த்தோம்னா யாரும் அவரை வாங்கன்னு சொல்லல. 6 மணி ஆச்சுன்னா கண்டிப்பான முறையில நீங்க போயிடணும்னு யாரும் சொல்லல. ஆனா சூரிய பகவான் கரெக்டா அந்த டயத்துக்கு வர்றாரு, கரெக்டா அந்த டயத்துக்கு போறாரு. என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு மனிதன் சுய கட்டுப்பாடோடு வாழ்ந்தால் அவன் சூரியனாக திகழ முடியும் என்பதை சூரியன் நமக்கு காட்டுறார். ஒழுக்கத்தோட, அதாவது அந்த நேர மேலாண்மைய வேற யார் சொல்லியும் இல்லாம தானே தன்னை கட்டுப்படுத்திக் கொள்பவன் சூரிய பகவானாக ஒளிர முடியும். 3வது, சூரியனுக்குள்ள அவ்வளவு பெரிய நெருப்பு இருக்கான் சார். கிட்டக்க இன்னும் இந்த பூமி ஒரு 5000 கிலோமீட்டர் முன்னாடி போனா எரிஞ்சிருமா சார்? அவ்வளவு நெருப்பு சூரியன்ல இருக்கான். எவன் ஒருவன் தனக்குள் நெருப்பை வைத்துக் கொண்டிருக்கிறானோ, எவன் ஒருவன் தனக்குள் எரிந்து கொண்டிருக்கிறானோ, எவன் ஒருவன் தனக்குள் உள்வொளியை பெருக்கி கொண்டிருக்கிறானோ அவனும் வளர்ந்து பிறருக்கும் ஒளி கொடுக்க முடியும் என்கிற மிகப்பெரிய தத்துவத்தை இந்த சூரியன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் தாண்டி இந்த சூரியன் இருக்கிறதுனால தானே நம்ம உயிரோட இருக்கோம். சூரியன் இல்லைன்னா நம்மளால உயிரோட இருக்க முடியாது சார். கரெக்டா? தாவரங்கள்ல இருந்து விலங்குகள்ல இருந்து எல்லாமே சூரியன் இருக்கிறதுனால தான் உயிரோட இருக்கு. இப்ப நம்ம பொங்கலே கொண்டாடல, சூரியனுக்கு நன்றி சொல்லல, இல்ல சூரியனுக்கு எதுவுமே நம்ம பண்ணல, சூரிய பகவான் கோச்சுப்பாரா? நீங்க எனக்கு பொங்கல் கொண்டாடலப்பா, அல்லது நீங்க எனக்கு நன்றியே சொல்லலப்பா, நான் இருக்கிறதுனால தானே நீ உயிரோட இருக்க, நான் இல்லைன்னா நீ உயிரோட இருப்பியா? அப்படிலாம் சூரியன் இன்னைக்குமே கேட்டதே கிடையாது. ஆதி மனிதன் வாழ்ந்த காலத்திற்கு முற்பட்டிலிருந்தே இந்த சூரியன் இருந்துட்டே இருக்காரு. நீங்க வணங்கினாலும் சரி, வணங்கலைனாலும் சரி, நீங்க வாழ்த்தினாலும் சரி, தூற்றினாலும் சரி, இந்த உலகத்துக்கு நான் செய்ய வேண்டிய நன்மைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன்னு சொல்லக்கூடிய காரணத்தினால சூரியன் உயரத்துல இருக்க. என்ன பார்த்தோம்னா, இந்த உலகத்துல நாம ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் எதிர்பார்க்கிறோம்ல. வீட்டுக்கே சார் சின்னதா ஏதாவது ஒரு உதவி வீட்டுக்கு பண்ணிட்டோம்னா கூட வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் நம்மளை பாராட்டுறோம்னு எதிர்பார்க்கிறோம்ல.
ஆபீஸ்ல ஒரு விஷயம் பண்றோம், உடனே நம்ம எல்லாரும் பாராட்டணும்னு எதிர்பார்க்கிறோம்ல. ஃபேஸ்புக்ல ஒரு போட்டோவை போட்டுட்டு எல்லாரும் நம்மளை பாராட்டணும்னு எதிர்பார்க்கிறோம்ல. எது பண்ணாலும், பாராட்டினாலும் சரி திட்டினாலும் சரி, அவங்க கடமையை சூரியன் போல செய்யணும். இப்ப சூரியன் நல்லா வெயில் அடிக்குது, சூரியனை திட்டுவோம் சார். சில நேரத்துல இப்படி சூரியன் கொளுத்துறதே, இப்படி வெயில் அடிக்கிறதுன்னு எத்தனை முறை நம்ம வந்து சூரியனை திட்டிருப்போம் இல்ல. திட்டினாலும் சரி வாழ்த்தினாலும் சரி, நான் என்னைய மாதிரிதான்ப்பா இருப்பேன், அப்படிதான்ப்பா இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரணத்தினால, அப்படி எல்லாருக்கும் உதவக்கூடிய காரணத்தினால சூரியன் எப்பயுமே உயரமான இடத்துல இருக்காரு. அப்ப இந்த பொங்கல் பண்டிகைன்றது என்னப்பான்னாங்க, ஐம்புலன்களை கொண்டு, நல்லா கேட்டுக்கங்க, ஐம்புலன்களை கொண்டு 5 பூதங்களை, பஞ்ச பூதங்கள் சொல்றோம்ல, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்ப இந்த பானையில நீரை ஊத்தி நிலத்திலிருந்து வந்த அரிசியை போட்டு, அரிசி சர்க்கரை இதெல்லாம் நிலத்திலிருந்து போட்டு நெருப்பு மூட்டி, அப்படியாக சூரிய தேவரை 5 பூதங்களை வணங்கக்கூடிய ஒரு சம்பவமாக ஐம்புலன்களை கொண்டு 5 பூதங்களை 5 திணையிலும், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை 5 திணைகளுக்கும் அருள் புரியக்கூடிய சூரிய பெருமானை வணங்கக்கூடிய தருணம் இந்த பொங்கல் திருநாள். அது ஏங்க சூரியனை இந்த பர்டிகுலர் நாள்ல வணங்கணும்? கேள்வி வருது இல்ல. எப்பனாலுமே கும்பிடலாம்ல. அது ஏன் தை திருநாள்னு இந்த ஒரு நாளை வச்சு கொண்டாடுறோம்? அது ஏன் இந்த தை 1ஆம் தேதி இந்த நாள்ல ஏன் சூரிய பகவானை கொண்டாடணும்? ஆச்சரியமான சயின்ஸ் சார், தமிழர்களினுடைய முன்னோர்களினுடைய ஆச்சரியமான விஷயம் சார். அது ஏன் இந்த 1ஆம் தேதி கொண்டாடுறோம் தெரியுமா? இந்த பூமி தன்னையும் சுத்தி சூரியனையும் சுத்துதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கரெக்டா? அதைத்தான் 365 நாள்னு வகுத்தோம். தன்னையும் சுட்டறதுக்கு ஒரு நாள் 24 மணி நேரம், சூரியனை சுத்தி வர்றதுக்கு 365 நாள். இந்த பூமி தன்னையும் சுற்றி சூரியனையும் சுத்துது, அது 365 நாள். இப்ப இந்த பூமி என்ன பண்ணு தெரியுமா? தெற்கு நோக்கி ஒரு 6 மாசம், அப்புறம் வடக்கு நோக்கி ஒரு 6 மாசம். அப்படி பூமி ஒரு முழு சுற்று, சூரியனை ஒரு முழு சுற்று சுற்றி வரக்கூடிய அந்த நாள் தை 1ஆம் தேதி. கரெக்டா உத்தராயணத்திலிருந்து தட்சிணாயனம் வரக்கூடிய அந்த ஒரு சுற்று முழுவதுமாக முடியக்கூடிய நாள் இந்த தை 1ஆம் தேதி. அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னாங்க. யாருக்கு வழி பிறக்கும்? இந்த பூமிக்கு வழி பிறக்கிறது. இத்தனை நாட்கள் தட்சிணாயன பயணத்துல இருந்தது, இப்ப உத்தராயண பயணம், டுவர்ட்ஸ் நார்த் திரும்பக்கூடிய இந்த பயணத்தை பூமி தன்னைத்தான் திருப்பிக் கொள்ளக்கூடிய இந்த நாளை தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பூமிக்கான பாதையை சொல்லி வச்சிருந்தாங்க. அதே போல கதிர் வளர்ந்து இருக்குமா? இத்தனை நாட்கள் விவசாய நிலங்கள்ல கதிர் வளர்ந்து இருக்குமா? இந்த தைல அறுவடை முடிந்த உடனே அடுத்த இடத்திற்கு போவதற்கான வழிகள் பிறக்கிறது. அது மட்டும் அல்லாமல் வாழ்க்கையில இத்தனை நாட்கள் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் கூட இந்த தை பிறந்தால் நல்ல வழி நம் மனதுக்கும் நம் வாழ்க்கைக்கும் நம்மளுடைய எதிர்காலத்திற்கும் பூமிக்கு எப்படி ஒரு வழி பிறக்கிறதோ அப்படியான ஒரு வழி பிறக்கும். தை அன்று இறைவனை வணங்கும் போது, இந்த சூரியனை வணங்கும் போது, முழு முதற் கடவுளான சூரிய பகவானை வணங்கும் போது நம் வாழ்க்கையும் ஒளி வீசும், உங்கள் வாழ்க்கையும் ஒளிரட்டும். நன்றி.